தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனல்லேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு எந்த துறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு 32 விதமான பதவிகளோட ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க நம்ம தமிழக அரசு. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வேலைவாய்ப்பை பற்றின தகவலையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எக்கச்சக்கமாக மொத்தம் 32 எது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூன், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். 8th 10th ஐடிஐ படிச்சிருக்கவங்களுக்கு தனியாக அவங்க கேட்டகரியில் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ அதே மாதிரி டிகிரி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறைகளுக்கும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. உங்களுக்கு வெறும் இன்டர்வியூ மட்டும்தான், பாஸ் பண்ணால் மட்டும் போதும், ஜாயின் பண்ணிக்கலாம். ஊதியம் அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 25,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் 20 February 2025 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் மேலே டாப்லேயே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 22/2025 அன்று மாலை 5:45 மணிக்குள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவியல் நிபுணர், டயட்டீஷியனுக்கான வேலைவாய்ப்பு ஒரு காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எம்எஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும், ரிலவெண்ட் ஃபீல்டில் டயட்டீஷியனுக்கு ரிலவெண்ட்டாக 15,000 உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது லேப் டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு 15 காலி இடங்கள், டிப்ளமோ மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிக்கணும், 15,000 உங்களுக்கான சேலரி. மணிஃபோல்ட் டெக்னீஷியன், இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் ஒரு காலி இடங்கள், அனஸ்தீசியா டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம், 15,000 சேலரி. டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு ஒரு காலி இடங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். 2 years டிப்ளமோ கோர்ஸ் டென்டல் ஹைஜீனிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், 15,000 உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இசிஜி டெக்னீஷியன், இதுக்கு 2 காலி இடங்கள். நீங்கள் வந்து +2 முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் எலக்ட்ரோ கார்டியோகிராம் இல்லை த்ரெட்மில் டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 rupees per month சேலரி கொடுக்குறாங்க. தியேட்டர் டெக்னீஷியனுக்கான ரோல், இதுக்கு மொத்தம் 4 காலி இடங்கள். நீங்கள் ஹையர் செகண்டரி கோர்ஸ், அதாவது நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் முடிச்சிருக்கணும், 1 year சர்டிஃபிகேட் தியேட்டர் டெக்னீஷியன் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம், 15,000 உங்களுக்கான சேலரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிரைவர், இந்த ரோலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 காலி இடங்கள், 10th பாஸ் பண்ணியிருக்கணும், வேலிட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வேணும், 15,000 சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மெக்கானிக்கான வேலைவாய்ப்பு, இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் 3 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 2 years ஐடிஐ கோர்ஸ் எதுனா எலக்ட்ரீஷியன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 15,000 உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கானிக்கான வேலைவாய்ப்பு ஒரு காலி இடங்கள், 2 வருஷம் ஐடிஐ கோர்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும், 15,000 சம்பளம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிட்டோ டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு ஒரு காலி இடங்கள். நீங்கள் எம்எஸ்சி இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம், 15,000 உங்களுக்கான சேலரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலேஷன் ஆப்ரேட்டர் டெக்னீஷியன், இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தம் 5 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் ஸ்டெரிலேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம், 15,000 உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 2 காலி இடங்கள், 12th முடிச்சிருக்கணும், பேச்சஸ் டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 4 years கோர்ஸ் முடிச்சுட்டு 6 months இன்டர்ன்ஷிப் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், 15,000 உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 13வது ஃபார்மாசிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு 6 காலி இடங்கள். இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பேச்சஸ் டிகிரி ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஃபார்ம் டி முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்,
15,000 ரூபாய் உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான சம்பளம். சோசியல் ஒர்க்கருக்கான வேலை வாய்ப்பு 2 காலியிடங்கள். எனி டிகிரி கூடவே MSW முடிச்சிருக்கணும். 15,000 ரூபாய் சேலரி கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. பாய்லர் மெக்கானிக்கான வேலை வாய்ப்பு 1 காலியிடங்கள். டிகிரி ஆல்ல டிப்ளமோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், பவர் பிளான்ட் இல்லை ப்ரொடக்ஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பாய்லர் ஆப்ரேஷன் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. ஹவுஸ் கீப்பருக்கான வேலை வாய்ப்பு 2 காலியிடங்கள். எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் சம்பளம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலை வாய்ப்பு 2 காலியிடங்கள். எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். 15,000 ரூபாய் சம்பளம். தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் அதாவது ஐடி கோஆர்டினேட்டருக்கான வேலைவாய்ப்பு 2 காலியிடங்கள். டிப்ளமோ அல்லது டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோனா இசிஇ ஐடி சிஎஸ்னால் அக்செப்ட் பண்ணுவாங்க. டிகிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சிஎஸ் இல்லை பிசிஏ படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. பிளட் பேங்க் கவுன்சிலருக்கான வேலை வாய்ப்பு இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சைக்காலஜி படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் சம்பளம். அனஸ்தேஷியா டெக்னீஷியனுக்கான வேலை வாய்ப்பு 4 காலியிடங்கள். நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் சயின்ஸ் குரூப்பில். கூடவே 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அனஸ்தேஷியா டெக்னீஷியன் முடிச்சுங்களா அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. 21வது வேலை ரேடியோகிராஃபர் 8 காலியிடங்கள். டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னீஷியன் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 ரூபாய் சேலரி. ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்பு 22 4 காலியிடங்கள். நீங்கள் பிபிடி பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபிசியோதெரபி முடிச்சுட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 15,000 ரூபாய் சேலரி. 23வது வேலை எலக்ட்ரீஷியன் கிரேட் 2 3 காலியிடங்கள். 12th பாஸ் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரீஷியன் இல்லை ஒயல்மேன் பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சி லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 15,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு 2 காலியிடங்கள். 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 12,000 ரூபாய் சேலரி. மேல் ஆர் ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு 27 காலியிடங்கள். 10th பாஸ் பண்ணிக்கணும். 1 இயர் கோர்ஸ் MPHW அது முடிச்சிருக்கீங்க அதாவது மிட் லெவல் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கான வேலை வாய்ப்பு 12,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குக் இந்த ரோலுக்கு 5 காலியிடங்கள். தமிழ் எழுதவும் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. 12,000 ரூபாய் சேலரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பார்பருக்கான வேலை வாய்ப்பு 2 காலியிடங்கள். தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும். 12,000 ரூபாய் சேலரி. அதுக்கு அடுத்த வேலை வாய்ப்பு டோபி 4 காலியிடங்கள். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுதவும் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். 12,000 ரூபாய் சேலரி கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. சூப்பர்வைசருக்கான வேலை வாய்ப்பு இந்த ரோலுக்கு 3 காலியிடங்கள். டிகிரி முடிச்சிருக்கணும். கூடவே NCC B லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். 15,000 ரூபாய் சேலரி. ஹவுஸ் கீப்பிங் இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 100 காலியிடங்கள். 8வது பாஸ் பண்ணிக்கணும். 10,250 ரூபா சேலரி. பாதுகாப்பாளர் 45 காலியிடங்கள். 8th பாஸ் பண்ணிக்கணும். 10,250 ரூபா உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கான வேலை வாய்ப்பு 10 காலியிடங்கள். 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். 10,250 ரூபா சேலரி. சானிட்டரி ஒர்க்கருக்கான வேலை வாய்ப்பு 5 காலியிடங்கள். தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும். 10,250 ரூபா உங்களுக்கான சேலரி. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு அனுப்பணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் ப்ரூஃப் வேணும். உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். இது எல்லாத்தையுமே வச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சேர்த்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் 42A ரயில்வே ரோடு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் 631-631-501. ஏதாவது டவுட் இருக்குன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த ரோலுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவே வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அது கீழே வந்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. 2 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ் ஃபார்மேட்லேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ரைட் சைடு இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பெயர், அப்பா பேர், பிறந்த தேதி, வயது, பாலினம், கல்வி தகுதி, தற்போது வீட்டு முகவரி, நிரந்தர வீட்டு முகவரி, ஆதார் எண், கைபேசியின் மின்னஞ்சல் முகவரி, அவ்வளோதான். கீழே இடம் மற்றும் நாள் போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரர் கையொப்பம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.